Taste the Daily. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே மேக்கரையில் உள்ள அடவிநயனார் அணை நீர்த்தேக்கத்தில் இருந்து பிசான சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேக்கரையில் 132 அடி கொள்ளளவு கொண்ட அடவிநயனார் அணையில் இருந்து பிசான சாகுபடிக்கு 145 நாட்களுக்கு நீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் வினாடிக்கு 100 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இதனால் பண்பொழி, இலத்தூர், நெடுவயல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் பாசன வசதி பெற உள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரில் உள்ள நாச்சியார்பேட்டை ஆதி திராவிடர் குடியிருப்பு மக்களுக்கான இடுகாட்டு பாதையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. முற்றிலுமாக முட்புதர்கள் படர்ந்து ஒத்தையடி பாதையாக மாறிய இடுகாட்டு பாதையில் கழிவுநீரும் செல்வதால் இறந்தோரை அடக்கம் செய்ய கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கழிவுநீர் செல்ல வடிகால் வசதி செய்து இடுகாட்டு பாதையை சீரமைத்து தர வேண்டும் என ஸ்டாலின் அரசை ஆதி திராவிட மக்கள் வலியுறுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் மேல் சீசமங்கலம் ஊராட்சி அண்ணாநகர் பகுதியில் 4 ஆண்டுகளுக்கு மேலாக கழிவுநீர் கால்வாய், சாலை, மின்விளக்கு உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அவதியுற்று வருகின்றனர். இந்நிலையில் தற்போது பெய்த மழையால் கழிவுநீருடன் மழைநீர் சாலையில் தேங்கி நோய் தொற்று பரவும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு 4.5 வருஷமாக தண்ணி தேங்குது. ஒவ்வொரு வீட்லேயும் 2 குழந்தை 3 குழந்தை இருக்குது. இந்த வயல் தான் பள்ளிக்கூடம் போனோம். குழந்தைங்க பையோடு வீழ்ந்து போயிடுறாங்க. பால் கேனாக விற்க வரவங்களும் கேனோட ஊற்றி போகுது. பால்காரம் வரமாட்டேன்றாங்க தெருவுக்கு. எங்கள் வெளியே போகிற ஆம்பளைங்களும் சிறைக்கு வீந்துடுறாங்க. நான் கூட 2 வாட்டி வீந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தனியார் நிறுவன செல்போன் டவர் அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். துக்கம்பாளையம் தெருவில் செல்போன் நிறுவன டவர் அமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் குடியிருப்புகள் நிறைந்த இப்பகுதியில் செல்போன் டவர் அமைக்கக்கூடாது என கூறி எதிர்ப்பு தெரிவித்தனர். செல்போன் டவர் அமைத்தால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் அதிகளவில் பாதிக்கப்படுவார்கள் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தெரிவித்தனர். இங்கே பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் இங்கே போகிற இடம். அது இல்லாமல் ஒரு 300-400 பேர் குடியிருக்காங்க. எங்களுக்கே தெரியாமல் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழி நோண்டி என்ன விஷயம்னு கேட்டால் திடீர்னு ஏர்டெல்லேருந்து டவர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு. இங்கே குழந்தைங்க விளையாடும், நாளைக்கு தீ விபத்து ஏற்பட்டால் கூட இங்கே வண்டி பாதையே பார்த்திங்கன்னா 6 அடி தான் இருக்குது. இதுக்குள்ளே எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல. இது மிகவும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா மன உளைச்சலை ஏற்படுது. யார்கிட்டையும் கேட்கவே இல்லை, கோரிக்கை கேட்கல, பக்கத்தில் வைக்கிறோமா போகிறோமான்னு எதுவுமே கேட்கல. தென்காசி மாவட்டம் ஆயக்குடியில் நாய் கடித்து இறந்த ஆடுகளை தூக்கிச் சென்று பேரூராட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் அளித்தனர். ஆயக்குடியில் தெருக்களில் ஆடு, மாடு மற்றும் கோழி உள்ளிட்டவற்றை தெருநாய்கள் கடித்து வருவது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் உலகநாதன் என்பவருக்கு சொந்தமான ஆட்டை தெருநாய்கள் கடித்து குதறியதில் உயிரிழந்தது. இதைத் தொடர்ந்து நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் பேரூராட்சி நிர்வாகத்திடம் உயிரிழந்த ஆட்டை பையில் எடுத்துச் சென்று பொதுமக்களுடன் உலகநாதன் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த ஆடு மாடை இரவு நேரங்களில் நாய்கள் ரொம்ப துன்புறுத்தி கடித்து தின்னுவிட்டது. ஏற்கனவே 1 மாதம் முன்பாக கண்ணுக்குட்டியை, ஒரு இளங்கண்ணுக்குட்டியை தின்னுவிட்டது. ஒரு ஆட்டுக்குட்டி கடித்து தின்னுவிட்டது. அது பேரூராட்சி அலுவலகம் தக்க நடவடிக்கை எடுத்து நாய்களை கோழியிலும் தின்னு விழுகிறது. பச்சை பிள்ளைகள்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் நாய்களை கொஞ்சம் பிடிச்சி அப்புறப்படுத்தி தரும்படி மிக தாழ்மையுடன் பேரூராட்சி அலுவலகத்தை கேட்டுக்கொள்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் இந்தியன் ஆயில் நிறுவன எரிவாயு முனையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை துவங்கியுள்ளனர். கடந்த வாரம் பணியின் போது இருந்த ஒப்பந்த ஊழியர் சங்கர் என்பவருக்கு கருணை தொகை வழங்கப்படாத நிலையில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, காப்பீடு உரிமம் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி 45 ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டம் தொடருமானால் தென் மாநிலங்களில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. தொடர்ந்து 14 வருஷமாக ஹெல்ப்பர் பணியிலேயே இருக்கும். எங்களுக்கு ஏன்னா பணி உயர்வை நிரந்தரப்படுத்த மாதிரியும் இந்த கம்பெனியில் 14 வருஷம் வேலை செஞ்சதுனால பணி நிரந்தரம் எங்களை படுத்தணும் என்ற கோரிக்கையை முன்னிட்டு இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை நாங்கள் பண்ணுறோம்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேதமடைந்த மின்மாற்றி கம்பங்களை மாற்றியமைக்காத விடிய அரசிற்கு கண்டனம் எழுந்துள்ளது. சேத்தியாத்தோப்பு மேட்டு தெரு காளியம்மன் கோயில் தெரு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மின்மாற்றியை தாங்கி நிற்கும் 2 கம்பங்கள் எப்போது வேண்டுமானாலும் முறிந்து விழும் நிலையில் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது. அவற்றை மாற்ற பலமுறை கோரிக்கை வைத்தும் விடிய அரசின் மின்வாரியத்துறை கண்டு கொள்ளவே இல்லை. இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் பழுதடைந்த கம்பங்களை உடனடியாக மாற்ற தவறினால் வரும் தேர்தலில் தீய சக்தி திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டப்படும் என எச்சரித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரில் உள்ள நாச்சியார்பேட்டை ஆதி திராவிடர் குடியிருப்பு மக்களுக்கான இடுகாட்டு பாதையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. முற்றிலுமாக முட்புதர்கள் படர்ந்து ஒத்தையடி பாதையாக மாறிய இடுகாட்டு பாதையில் கழிவுநீரும் செல்வதால் இறந்தோரை அடக்கம் செய்ய கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கழிவுநீர் செல்ல வடிகால் வசதி செய்து இடுகாட்டு பாதையை சீரமைத்து தர வேண்டும் என ஸ்டாலின் அரசை ஆதி திராவிட மக்கள் வலியுறுத்தினர்.